ஆச்சி பாதாம் ட்ரிங்க். ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்கினா ஒன்னு ஃப்ரீ. இன்று சென்னை தலைமைச் செயலகத்தில் 2025-2026 ஆண்டுக்கான வேலை பட்ஜெட்டானது இன்று இருக்கிறது. குறிப்பாக 5வது முறையாக இன்றைய தினம் விவசாய பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். நேற்றைய தினம் அதாவது சென்னை தலைமைச் செயலகத்தில் 2025-26 ஆண்டுக்கான பொது பட்ஜெட்டானது தாக்கல் செய்யப்பட்டது. இதனை அமைச்சர் தங்கம் தென்னரசு அதாவது தாக்கல் செய்திருந்தார். இதில் சிறப்பு அம்சமாக அதாவது 20 லட்ச கல்லூரி மாணவர்களுக்கு கணினி மற்றும் மடிக்கணினி வழங்குவதற்காக 2000 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டது. அதே போல பெற்றோர் ஏழை மாணவர்களுக்கு அதாவது 50,000 குழந்தைகளுக்கு 18 வயது வரை மாதந்தோறும் 2000 வழங்கும் என்றும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய திட்டத்தை நேற்று தினம் அதாவது இந்த பொது பட்ஜெட்டில் தாக்கல் செய்யப்பட்டது. இதைத் தொடர்ந்து இன்றைய தினம் தாக்கல் செய்யப்பட இருக்கக்கூடிய வேளாண் பட்ஜெட்டை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இன்றைய தினம் சட்டப்பேரவையில் காலை 9:30 நிமிடங்களில் இன்றைய தினம் அவர் தாக்கல் செய்ய இருக்கிறார். இந்த வேளாண் பட்ஜெட் பெருமளவு விவசாயிகள் மத்தியில் அது எதிர்பார்ப்பானது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த பட்ஜெட்டில் அதாவது விவசாயிகளுக்கு தேவையான அதாவது அவர்கள் பல்வேறு கோரிக்கைகள் முன்வைத்திருந்தனர். ஏனென்றால் இந்த வேளாண் பட்ஜெட்டை துவங்குவதற்கு முன்பதாக அனைத்து விவசாயிகள் சங்கத்துடனும் கூட்டி ஆலோசனைகளானது செய்யப்பட்டிருந்தது. இதைத் தொடர்ந்து இந்த ஆலோசனைகளில் அவர்களது கோரிக்கைகளானதும் பரிசீலனையானது செய்யப்பட்டு இந்த பட்ஜெட்டில் அவர்களுக்கான நிதி ஒதுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டதை தொடர்ந்து இன்றைய தினம் அதாவது வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. மற்றும் அதாவது இந்த பட்ஜெட் திமுக அரசு பொறுப்பேற்ற பின்னர் வேளாண்மை அதாவது தனியாக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த வகையில் இன்றைய தினமும் இந்த வேளாண் பட்ஜெட் ஆனது தாக்கல் செய்யப்படுகிறது. கடந்த 2024-25 ஆண்டு தமிழக வேளாண்மை பட்ஜெட்டில் விவசாயிகளின் நலன் மற்றும் முன்னிலைப்படுத்தி பல்வேறு திட்டங்களை அறிவிக்கப்பட்டிருந்தது. அடுத்த ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் நடைபெற்ற உள்ள நிலையில் இந்த அதாவது இந்த பட்ஜெட் வேளாண் பட்ஜெட் ஆனது விவசாயிகளுக்கு பல்வேறு நலன்களை புதிய திட்டங்களையும் இடம்பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இது 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஆண்டு வரக்கூடிய நிலையில் தற்போது இன்றைய தினம் அறிவிக்கக்கூடிய இந்த பட்ஜெட் ஆனது வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இது எதிரொலிக்கும் எனவும் பெருமளவு எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது. இது மட்டுமல்லாமல் இன்றைய தினம் அறிவிக்க இருக்கக்கூடிய இந்த பட்ஜெட் எதிர்கட்சிகள் மத்தியில் எந்த அளவுக்கு வரவேற்பு பெறும் அல்லது அதுக்கு விமர்சனங்கள் ஏற்படும் என்றும் அதாவது நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் நிதிநிலை அறிக்கையானது தாக்கல் செய்யப்பட்ட உடனே எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு எதிர்கட்சியினர் பல்வேறு குற்றச்சாட்டுகளானது செய்திருந்தனர். இதுவரை திமுக அரசு பொறுப்பேற்று 5 ஆண்டுகளில் 15% மட்டுமே அதாவது கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார்கள் எனவும் அதே போல சொல்லியிருக்கிற அதாவது நேற்றைய தினம் தாக்கல் செய்திருக்கிற பட்ஜெட்டுக்கு தேவையான நிதியானது எங்கிருந்து வரும் எனவும் அவர்கள் கேள்வி எழுப்பியிருந்தனர். இந்த நிலையில் இன்றைய தினம் வேளாண் பட்ஜெட்டுக்கு பல்வேறு கோரிக்கைகளும் எதிர்கட்சி தரப்பிலிருந்தும் வலியுறுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது இன்றைய தினம் தாக்கல் செய்யப்படக்கூடிய இந்த வேளாண் பட்ஜெட்டில் விவசாயிகளுடைய எதிர்பார்ப்பு பூர்த்தி செய்யப்படுமா என்பதை இந்த கூட்டத்தொடர் துவங்கியவுடன் தான் தெரிய வரும்.